எல்லாருமே கேட்ட மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தலைவர் வந்துட்டாங்க, வேக வச்சுப்போமா. ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கறியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு இதில் போட்டு ஒரு 2-3 வதக்கிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த தண்ணி சத்து வதங்குற மாதிரி வதக்கிட்டு அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி அதோடு சேர்த்துடணும். சேர்த்துட்டு அப்புறம் 2 வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மட்டன் மசாலா இதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு தேவைக்கேற்ப தண்ணி, அந்த கறி முங்குற அளவு தண்ணி. நீங்கள் உங்கள் பக்கம் எப்படி கறி வேகுதோ அந்தளவுக்கு பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு 5-6 விசில் விட்டால் தான் இது கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன அரைக்கிறேன்னு பார்க்கலாமா. கிராம்பு, இந்த அளவு கிராம்பு, கொஞ்சம் பட்டை, இது 2ஐயும் முதல்ல மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்து அரைப்படாது, அதனால் தனியாக அரைச்சிட்டேன் பாருங்கள். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி தேவைக்கேற்ப இஞ்சி, பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். எவ்வளோ பூண்டு போடுறேன் பாருங்கள். இந்த அளவு பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மாதிரி மைய அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு மைய அரைச்சிக்கிட்டு அடுத்தது புதினா வேணும். நான் வந்து வீட்டில் தான் கொல்லையில் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம கடையில் வாங்கிட்டு வர அந்த கிளையில் ஊனி வச்சாலே அது அழகாக அந்த பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அது வேணுங்கிற அளவு பறித்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும்னு. சீக்கிரமாக அது வந்துடும். சும்மா ரொம்ப தேவையே இல்லை, சும்மா ஒரு காம்பு ஊனி வச்சாலே அது வந்துடும். அந்த புதினா பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிக்க எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பிடி நான் ஒரு பிடி தான் எடுத்து இந்த மிக்ஸி சாரில் போட்டு நல்லா மைய அதையும் அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நம்ம அரைக்கிறது எல்லாமே இப்போ அரைச்சிட்டோம். நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். அது நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 3/4 கிலோ அரிசியை இந்த மாதிரி ஒரு டம்ளரில் அளந்தோம்னா இது 4.5 டம்ளர் அரிசி வருது. இதை என்ன பண்ணணும், 4.5 டம்ளர் அரிசியவும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். நம்ம வந்து கறியெல்லாம் வேக வச்சு இதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நறுக்கிறது எல்லாமே நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அரிசியை ஊற வைக்கணும். நம்ம முன்னாடியே ஊற வைக்கக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி குழப்பாக ஆயிடும். நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசியை தண்ணியில் போட்டு கொஞ்சம் 1/4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். பிரியாணி சூப்பராக வரும். நீங்கள் இந்த நான் சொல்கிற மெத்தட் படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள், நான் ஊற வைக்க போகிறேன். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்பொழுதுமே சீரக சம்பா அரிசியை எந்த அரிசியாக இருந்தாலும் பிரியாணிக்குள்ளதை ஒரு கழுவு முன்னாடி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வைங்க. ஏன்னா அந்த இதெல்லாம் போயிடும். நம்ம ஒரு கழுவு கழுவினாலே போதும். அதுக்கப்புறம் வெங்காயம், இதை பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இந்த பிரியாணிக்குள்ளது தாளிக்க போகிறேன் பாருங்கள். எண்ணெய் ஒரு 200 எண்ணெய் இருக்கும், ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், பச்சை மிளகாய் 2, முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொன்னரமாக இந்த மாதிரி வதக்கிட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், அதையும் இந்த மாதிரி ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி 2 தக்காளி, இதுவும் போட்டு நல்லா வதங்கிடணும். இது வதங்கினாத்தான் அதோடைய இதில் நல்லா சாறு இறங்கி நல்லா வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த கறி வேக வச்சோம் பார்த்தீங்களா, இது ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். கறி எப்படி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா பஞ்சாக வெந்துருச்சு. இந்த மாதிரி தனியாக வேக வச்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும். கறி நான் அந்த சாதத்துக்கு ஈக்குவலாக கறி வெந்துடும். ஏன்னா ஒன்றா தளிச்சு விட்டோம்னா அந்த கறி வேகாது. அதனால தான் தனியாக வேக வச்சு இந்த மாதிரி நான் போடுறேன். இது கறியை மட்டும் தனியாக எடுத்து அதில் போட்டுறணும். போட்டுட்டு அந்த தண்ணி அளந்துக்கணும். அதில் நம்ம கறிக்கு தண்ணி இருக்குது இல்லையா, அதை வந்து தனியாக அளந்துக்கிறணும். இந்த தண்ணி போக மிச்சத்துக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு வதக்கிடணும். அந்த கறி, இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு மறுபடியும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, புதினா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா அப்படியே கலந்துடணும். நல்லா அந்த மாதிரி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு புதினா எப்படி இருக்குது பாருங்கள், கிரேவி மாதிரி வந்துருச்சா. இந்த பக்குவத்துக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனு, மட்டன் மசாலா 2 ஸ்பூனு. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா வேறு 2 போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த மட்டன் மசாலா தேவைக்கு எப்படி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி
ஏன்னா ரொம்ப காரம் இருக்கும். பச்சை மிளகாயும் 2 இருக்குது, அதனால ரொம்ப காரம் இருக்கும். நல்லா அந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா நல்லாயிருக்கும். கட்டி தயிர் இதை போடுற பாருங்க, ஒரு 3 ஸ்பூன் தயிர் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம கறி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கறியை மட்டும் இதில் சேர்த்துட்டோம். தண்ணி தனியாக இருக்குது, அது எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கங்க. எனக்கு வந்து ஒரு 3 டம்ளர் 2.25 இருந்தது. நீங்கள் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு அளந்துக்கங்க. அளந்து ஊற்றினாதே அந்த அளவு கரெக்டாக வரும். இது வந்து 2.25 3க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை ஃபுல் பண்ணி 3 ஊற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் வெறும் தண்ணி பாருங்கள். 4 5 6 7 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. 4.5 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி. அந்த 1/2 டம்ளர் அதில் ஈக்குவல் ஆயிரும், வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் 8 டம்ளர் ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் இந்த அரிசியை நம்ம நல்லா வடிகட்டிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துறணும். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, கறியிலே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போடுங்க. உப்பு போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு, நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரியாணி ரெடி. பாருங்கள், கமன்னு எவ்வளோ ஒரு அழகான பிரியாணி. நீங்கள் கேட்ட பிரியாணி ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு முன்னாடிலாம் பிரியாணியே செய்யவே வராது. நானும் ஒவ்வொரு பிரியாணியாக ட்ரை பண்ணேன், ஒன்றுமே சரியாக வரல. இது ஒன்று தான் எனக்கு செட் ஆச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கு கூட இது அருமையாக வரும். பயம் இல்லாமல் நீங்கள் நல்லா தைரியமாக செய்யலாம். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். அருமையான பிரியாணி. உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க யாருக்காவது இந்த மாதிரி பிரியாணியே செய்ய வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த பிரியாணியை ஷேர் பண்ணி விடுங்க.